கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், நிறைவான தெய்வம் இயேசுதான். குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், நிறைவான தெய்வம் இயேசுதான். கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இயேசுவோடு இருக்கும் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காய் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஒரு புதிய மாதத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் செய்ததை அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் அநேக நேரத்திலே இந்த வார்த்தைகளை குறித்து, ஆண்டவர் உங்களை தொட்ட விதங்களை குறித்து எங்களோடு பேசிக்கொண்டு நினைத்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவரை நான் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாற்றமில்லாத வார்த்தையை கேட்கும்படி மீண்டும் ஒரு சில நிமிடங்கள் உங்களை அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்புக்குரியவர்களே, வழக்கமாய் நான் சொல்வது போல உங்களுடைய மற்ற எல்லா அலுவல்களையும் சற்று நேரம் நீங்கள் மாற்றி வைத்துவிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசும்படி அவரோடு கொஞ்ச நேரம் இருங்க. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடந்த மாதத்தில் 3 மதில்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அதாவது யோபுவுடைய வாழ்வில் ஆண்டவர் வைத்திருந்த 3 பாதுகாப்பு, 3 வேலிகள். ஒன்று, யோபுவை சுற்றியும் அவன் வீட்டை சுற்றியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் ஆண்டவர் வேலி போட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், 3 வேலிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். முதல் வேலி ஞாபகப்படுத்தி பாருங்க, இரட்சிப்பின் வேலி. 2, தண்ணீர் ஒரு மதிலாக வேலியாக நின்றது என்பதை நாம் தியானித்தோம். அன்றைக்கே நான் சொன்னேன், 3வது மிக பெருசு ஒன்று நான் சொல்ல போறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு அவளோட அதுக்காய் காத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அதுதான் நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். 3வது மிக முக்கியமான ஒரு வேலி இருக்கிறது. அந்த வேலி தான் அக்கினி மதில். உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுதே உங்களுடைய எண்ணம் பலவிதமான காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அக்கினி பட்சிக்கத்தானே செய்யும், எப்படி அது மதிலா வரும், எப்படி அது பாதுகாப்பை கொண்டு வரும் என்று ஒருவேளை நீங்கள் சிந்திப்பீர்களானால், இன்னைக்கு நான் 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராய், ஆண்டவரே இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளாய் என்னுடைய அக்கினினால் நிரப்பும் அப்பா, எனக்கு அந்த அக்கினி மதில் வேண்டும். ஒருவேளை நீங்கள் பாதுகாப்பற்றவராக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த அக்கினி உங்கள் வாழ்வில் வருகிற பொழுது இந்த அக்கினி உங்களை சுற்றி ஒரு மதிலாக நிற்கும். நீ எத்தனை படித்திருக்கிறாய், உனக்கு பதவி இருக்கிறதா, உனக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்றெல்லாம் இந்த அக்கினி பார்க்க போறது கிடையாது. ஒண்ணு பார்க்கும், நீ இரட்சிப்பின் அனுபவத்தை, இரட்சிப்பின் மதிலை பெற்றவர்களுக்கு, தண்ணீரை மதிலாய் பெற்றவர்களுக்கு 3வதாய் பரலோகம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பை தான் நான் இன்றைக்கு மாலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் அக்கினி மதில். யோசிச்சு பார்த்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லுகிற பொழுதே உங்களுக்குள்ள ஒரு அசைவு வருகிறத நான் பார்க்கிறேன். அக்கினி மதில். வாழ்க்கையை நினைத்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், பாடுகளை என்னை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அக்கினி உங்களுக்கு மதிலாய் வந்தால் உங்க வாழ்க்கையே மாறும். சாதாரண ஒரு மனிதன் அமைச்சர் பதவி வருகிற பொழுது எவ்வளவு பாதுகாப்பு, எத்தனையோ உலகத்தின் பாதுகாப்பை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கிறது. காரணம், உனக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் சாதாரணவனாக இருந்தாலும் அவன் இப்பொழுது விசேஷமானவனாய் மாறிவிட்டான். அரசாங்கமே இப்படி செய்யுமானால், பரலோக அரசாங்கத்தின் பிரஜைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது மிக முக்கியமான வேலிதான் அக்கினி மதில் என்கிற வேலி. இன்று மாலை என் வார்த்தைகளை கேட்க போகிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, 2 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் தண்ணீர் உங்களுக்கு மதிலாக வேண்டும். ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். இரட்சிப்பு உங்களுக்கு மதிலாக வேண்டும். இந்த 2க்கும் பிற்பாடு 3வதா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அக்கினியினாலே சூழ்ந்தப்பட்டிருக்க வேண்டும். அக்கினி உங்களுக்கு வேண்டும் மதிலாக. என்றால் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய சவாலை, மிகப்பெரிய பிரச்சனையை உங்களால் ஜெயிக்க முடியும். வேகமாய் 3 காரியத்துக்கு நிறைய உங்களுடைய சிந்தனைகளை திருப்ப போகிறேன். வாசித்து பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு பெரிய தலைவர் சொன்ன வார்த்தை அல்ல. இது
சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினியாக இருப்பேன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளை பயந்து போய் ஒளித்து இருக்கிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே. வேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ராத்திரி ஆவியான் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, சோர்ந்து போய் விடாதே. நான் தான் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கக்கூடிய தெய்வம். வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு மிக வேகமாக இன்றைக்கு பேசும்படி கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். ஒரு மனிதனை சுற்றி எத்தனையோ பாதுகாப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற அக்கினி பாதுகாப்பு என்பது ஒருவரால் எடுக்கவே முடியாது. அந்த அக்கினி பாதுகாப்பை ஆண்டவர் ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். வேகமாக வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3 காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1, 2 ராஜாக்களின் புஸ்தகம், நீங்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுதும், யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 22 இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 காரியங்கள் நீங்கள் அதிலே பார்க்கலாம். 1, யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே நடந்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பாளையத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இல்லையானால் ஒரு வனாந்திரமான இடத்தில் இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இரவிலே வெளிச்சம் தேவை. பகலிலோ இந்த வெளிச்சத்துக்கு ஒரு மறைவு தேவை. நான் சொன்ன திருப்பி சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பகலிலே வெளிச்சம் தாக்காமல் மறைவு வேண்டும். இருளிலே இருள் தாக்காதபடி வெளிச்சம் வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி 2 in 1 கட்டாயம் தேவை. ஆண்டவர் அதை எப்படி அவர்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேலியாக பாதுகாப்பாக இருந்தார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்குள்ள வெயில் சூடு நம்மால் தாங்க முடியல. மேலை நாடுகளைப் போல நம்முடைய இந்தியாவிலும் இன்னைக்கு வெப்பம் அதிகரித்து கொண்டு வருகிறது, வருந்தக்கூடிய ஒன்று தான். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, இவ்வளவு மிகப்பெரிய சூட்டிலே, வெயிலிலே, அக்கினியிலே ஆண்டவர் குளிர் நிழலாய் வருவார். அதே நேரம் இரவு மிகப்பெரிய குளிர் தாங்க முடியவில்லை, அக்கினியாய் வந்து தம் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கிற பொழுதே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிற பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு, அதாவது பரலோகத்தாலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் அக்கினி பாதுகாப்பு. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். விளைவு என்ன? எத்தனையோ பேர் சேர்ந்து வந்தாங்க. இப்ப இவனை யுத்தம் பண்ணலாம், ஆமா, இப்ப இவனை யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம் என்று பலர் இவனை தேடி வந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் நெருக்கினாங்க. ஆனா ஒன்றும் செய்ய முடியல. காரணம், அக்கினி மதில் இவர்களோடு இருந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வர்றேன் போறேன் வேலை அவனை பார்த்து தொந்தரப்படுத்துறானா? தேவையில்லாம பிரச்சனையிலுமே சிக்கிட்டு இருக்கிறியா? எத்தனையோ காரியம் செய்தும் உனக்கு நிம்மதி இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உனக்கு தேவை அரசாங்கம் கொடுக்கிற பாதுகாப்பு இல்லைங்க, தெய்வம் கொடுக்கிற பாதுகாப்பு. அக்கினியான தெய்வம் உனக்கு கொடுக்கிற அக்கினி பாதுகாப்பை இன்று ராத்திரி கர்த்தர் உனக்கு தரும்படி விரும்புகிறார். நீ நிற்கிற ஸ்தானத்திலே ஒரு கணம் ஆண்டவரை பார்த்து கேள், ஆண்டவரே, நான் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறேன். என் வீட்டில் நான் தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் பயத்துள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என்ன சம்பவிக்குமோ, திருடர்கள் என் வீட்டுக்குள் வந்து விடுவார்களோ, கடங்காரர்கள் என்னை நெருக்கி விடுவார்களோ, ஒவ்வொரு நாளும் நான் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி வந்தால் உனக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பு என்பது அக்கினி பாதுகாப்பாக இருக்கும். ஒருவனும் அத்துமீறி நுழைய முடியாது.
உலகத்தில் எத்தனையோ மதில்கள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அக்கினி மதிலை போட்டது கிடையாது. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு என்பது it is the great and great, மிக மிக முக்கியமான பாதுகாப்பு. அதான் அக்கினி பாதுகாப்பு. குண்டு துளைக்காத வாகனத்தையோ உடையையோ தான் அரசாங்கம் கொடுக்க முடியும் அதிகபட்சமாய். ஆனால் அக்கினியினாலே பாதுகாத்து நடத்தப்படுகிறவன் தான் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ எந்த மதமோ மார்க்கமோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ இயேசுவை தேடி வந்தால் உனக்கு கொடுக்கிற, அவனுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் அக்கினி. நான் சொல்றது உனக்கு தெளிவா சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அக்கினி பாதுகாப்பாக இருந்தது. அதே நேரம் பார்வோனுக்கோ அது பட்சிக்கிற அக்கினியாக இருந்தது. If you are a man of God, நீ ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கும், உன்னை சுற்றி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரம் நீ ஆணுடைய பிள்ளையா இல்லாமல் போவாயானால் இந்த அக்கினி பட்சிக்கிற அக்கினியை உன்னை வாழ்க்கைக்கு விரோதமாய் வரலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அதே மேகம், அதே அக்கினி பார்வோனுடைய சேனைக்கோ எகிப்தியருக்கோ மிகப்பெரிய பட்சிக்கிற அக்கினியாக இருந்தது. என் அன்புக்குரிய சகோதரனே, இதுவரைக்கும் உனக்கு இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இயேசு உன்னை அழைக்கிறார், ஓடி வந்துரு. உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அந்த பாதுகாப்புக்குள்ள இருந்ததுனால ஒருத்தனும் அவனை தொட முடியாது, ஒருத்தனும் அவனை தொடவே முடியல. காரணம் ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரியும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். It is not in this earth, but it comes from the heaven. பரலோகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு மாலை, இன்று ராத்திரி என் வார்த்தைகளை கேட்கிற அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீ பயந்து கொண்டு இருக்கலாம். இப்படிதான் ஒருத்தன் பயந்துட்டு இருந்தான். உங்களுக்கு தெரியும், எலிசா காலத்தில் திருப்பி வாங்க, தீர்க்க தரிசிகளின் புத்திரனாக இருக்கிற, இல்லையானால் எலிசாவோடு கூட இருந்தவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆமா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் பயந்து இருக்கிறான். திருப்பி கொள்ளுங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒன்று திருப்பி பாருங்க. வேதாகமம் சொல்லுகிறது, சீரியாவுடைய ராணுவம் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய், எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் வந்த பொழுது அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட இருக்கக்கூடிய வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்து போய் நிற்கிறான். ஐயோ, இப்போ என்ன செய்வோம்? கடன்காரங்க எல்லாம் நெருக்கிட்டு நிற்கிறாங்களே, இந்த மாதத்தில் கொடுக்கலாம் என்று சொன்னோமே, போன மாதத்திலே கொடுத்து முடிக்க வேண்டாம் என்று சொன்னோமே, முடியலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவிடத்தில் தேடி வந்தால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு தருவார். கேயாசி சொல்லுகிறான், ஐயோ என்ன செய்வோம்? அந்த வசனம் அழகா சொல்லுது, தேவனுடைய மனுஷனே, வீட்டை திறந்து வெளியே போக முடியும். நான் இவ்வாறு கற்பனை பண்ணி பார்க்கிறேன். காலையில் எழும்பி பல் விளக்கி விட்டு பால் வாங்க போறதுக்காக வேண்டியவர் வெளியே வந்து இருக்கலாம். திடீரென்று பார்த்தால் சீரியாவுடைய ராணுவம், மிலிட்டரிக்காரங்க சூழ்ந்து நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களா இருந்தாலும் நாம இருந்தாலும் பயந்து போய் கூக்குரலை விட்டு ஊரையை கூட்டி இருப்போம். அதுதான் இவங்களும் செய்யறான், பயம். அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களை பார்க்கலும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உன்னோட இருக்கிறது அக்கினி. நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுகிற பொழுது உனக்கு ஒரு அக்கினி உண்டு. மறந்து போய் விடாதே. நீ சாதாரண மனிதனை போல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எலிசா சொல்லுகிறார், ஆண்டவர் என் கண்ணை ஒன்று திறந்துருப்பா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கண்ணெல்லாம் திறக்கப்படுமானால் உங்களுக்காய் கிரியை செய்கிற தெய்வீக அக்கினியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காய் இறங்கி வருகிற தெய்வீக அக்கினி இந்த ராத்திரி நீ நிற்கிற அதே ஸ்தானத்தில், நீ உட்கார்ந்து இருக்கிற அதே ஸ்தானத்தில் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரனே, நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிறதானால் கலங்கி விடாதே. உன்னை பாதுகாக்கும்படி ஒரு அக்கினி இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்திலே எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசியே பயந்து நிற்கிறான். ஐயோ, இப்பொழுது என்ன செய்வோம்?
தேவனுடைய மனுஷனே, இப்போ என்ன செய்ய முடியும்? அப்பொழுது இவர் சொல்லுகிறார், சோர்ந்து போய் விடாதியா, உனக்காய் ஒரு அக்கினி இறங்கி வரப்போகிறது. உனக்கு முதலாக ஒரு அக்கினி வரப்போகிறது. உன்னை ரட்சிக்கும்படி ஒரு அக்கினி வரப்போகிறது. உன்னை பாதுகாக்கும்படி அக்கினி வரப்போகிறது. இன்றைக்கு இந்த ராத்திரி ஆவியானுடைய பிரசனத்தை ஆண்டவர் உன்னைக்கு தெளிவாய் ஊற்றுகிறது நான் பார்க்கிறேன். நீ நிற்கிற அதே பிரச்சனையில் ஒரு அக்கினி மதில் உனக்காய் வருகிறது மகனே. நீ நிற்கிற இதே சூழ்நிலைமையிலே உன்னை தாங்கும்படி ஒரு அக்கினி இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். சோர்ந்து போய் விடாதே, கலங்கி விடாதே. அக்கினி நான் உனக்கு சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அக்கினி ஸ்தம்பம். 2 கேயாசியை பத்திரமாய் பாதுகாத்த அக்கினி. 3வது மிக முக்கியமான அக்கினி நான் சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மற்றும் மார்க்கு, யோவான், இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 28வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் சொல்லுகிற, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். எது உண்மையான அக்கினி? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதுதான் உண்மையான அக்கினி. இன்னைக்கு இந்த நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஜோயல் 2:28, யோவேல் 2:28 வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய அக்கினியின் பாதுகாப்பை பெறாதவன் அவருடனே மாற முடியாது. நீ எந்த சபையை சார்ந்தவனாக, எந்த சபையை சார்ந்தவளாக இருக்கலாம், ஆனால் இந்த அக்கினியின் பாதுகாப்புக்குள்ளே வராத ஒருவரையும் ஆண்டவர் தொட முடியாது. வேதாகமத்திலே சற்று கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையானால், கடைசி நாட்களில் வாழ்கிற உங்கள் அத்தனை பேருக்கும், நமக்கு அத்தனை பேருக்கும் இந்த அபிஷேகம் தேவை. வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயர், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார், அக்கினியாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவார். கிறிஸ்து என்று சொன்னாலே பொருள் என்ன? இஸ் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அக்கினியாக மாற்றுவார், உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார், இந்த மிகப்பெரிய பாதுகாப்பு உனக்கு தருவார். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அக்கினியை இதுவரை அனுபவித்திராமல் இருப்பாயானால், அன்பு சகோதரனை, அதுக்காக நீ கண்ணீர் வடி, ஆண்டோடைய பாத்திரம் விழுந்து கிட. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் முதலாவது தேட வேண்டியது அக்கினி பாதுகாப்பை, அக்கினி அபிஷேகத்தை தேட வேண்டும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு எவைகள் தேவையோ அவைகள் இலவசமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு எங்கேயா இலவசம் கிடைக்கும்னு தேடி போகிற காலம், இலவசத்தையே நம்பி ஏமாந்து வாழ்கிற காலம் இது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள், உனக்கு இலவசமா உனக்கு வீடு தர்றேன், உனக்கு பண தேவைகளை சந்திக்கிறேன், உன்னுடைய பிள்ளைகள்லாம் பார்க்கிறேன், முதல் நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ. மிகப்பெரிய பாதுகாப்பை விட்டு விட்டு உலகத்தின் பாதுகாப்பை தேடி ஓடிடாதீங்க. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கான விசேஷமா ஒரு கணம் செபிக்க போகிறேன். 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். 3வது நாளாய் அக்கினி மதிலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் தண்ணீர் மதிலாக நின்றது, ரட்சிப்பு மதிலாக நின்றது. 3வதாய் சொல்லுகிறேன், அக்கினி உங்களுக்கு மதிலாக நிற்கும். இன்று ராத்திரி என் வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே, இந்த அக்கினியின் பாதுகாப்புக்குள்ளே நீ வராமல் போனால் உனக்கு உத்தரவாதம் கிடையாது. தீவிரவாதிகள் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம், எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து வகை தேடி திரிகிற தீவிரவாதி பிசாசு எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை தாக்கலாம். நீ இந்த பாதுகாப்புக்குள்ளே ஓடி வந்து விடு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு. கண்களை மூடலாமா? எழுமி நிலங்க பார்க்கலாம். இல்லை, ஒரு நிமிடம் என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உன்னை கண்களை மூடி தலைகளை தாட்டிக்கொள். உனக்காக நான் செபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி நம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வானம் இவர்களுக்காய் திறப்பதாக.
உம்முடைய அக்கினி நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம் அடைந்து விட்டதே, நான் நம்பினவர்களை கைவிட்டு விட்டார்களே என்று வேதனையோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு கணம் கண்ணோக்கி பாரும். இந்த ராத்திரி விசேஷ கரம் இவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுக்கிற மிக முக்கிய பாதுகாப்பாய் அக்கினி பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் சிலரை தொடுகிற நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே, இந்த தொலைக்காட்சியில நீங்க ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுக்கு இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். லட்சக்கணக்கு ரூபாய் கடன்பட்டு ஐயோ என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி தொடர்ந்து வாழ முடியும், கடன்காரர்களால் நான் நெருக்கப்படுகிறேனே என்று வேதனைப்படுகிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறது நான் பார்க்கிறேன். ஒரு விசேஷ தேவனுடைய அக்கினி மதில், ஒரு விசேஷ தேவனுடைய அக்கினி பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். மகனே, நீ கலங்கி விடாதே. 3 விதங்களிலே கடந்த 3 முறைகளில் என்னுடைய குடும்பத்துக்கு நான் அக்கினியா இருப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். நீ விரும்பி நிற்கிற, நீ அடி எடுத்து வைக்கிற 3 வழிகளின் மூலமாய் உன்னுடைய கடனை அடைக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என் சமூகத்திலே இருக்கிறதுனால என் அக்கினியை மட்டும் விடாம பட்டுக்கோ, நான் உன்னை கைவிடுவதில்லை ஆவியானவருக்கு சொல்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நிற்கலாமா? இந்த ராத்திரி ஒரு விசேஷ தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் மேல தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தெய்வீக மிக உயர்ந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை நிற்கிற இடத்துல மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். இந்த ராத்திரி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களானால் மிகப்பெரிய விடுதலை நீங்கள் பார்க்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதம் நடந்திருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஆசீர்வதியும், பிள்ளைகள் எல்லா தேவைகளை சந்தியும். அடுத்த வாரத்தில் ஆண்டவரே புதிய வார்த்தைகளோடு நம்முடைய சமூகத்தில் நிற்கிறது வரைக்கும் அடுத்த திங்கட்கிழமைக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த வாரத்தில் எல்லா நன்மைகளும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் ஸ்கிரீனில் காண எங்களுடைய இணையதள முகவரிகளையும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பேசுவதற்கு கூச்சப்பட்டாலும் அதை குறித்து உங்களுடைய தனிப்பட்ட காரியம் எதாக இருந்தாலும் நீங்கள் மெயிலில் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை தொடர்ந்து உங்களோடு பேச ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.